ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12 வோல்ட் பேட்டரிக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்பவுண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி, அதாவது இன்புட்டில் 230 வோல்ட்டு, அவுட்புட்டில் 12 வோல்ட்டு, ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. டயோடு நம்பர் பார்த்தீங்கன்னா N5408 டயோடு நம்பரு. ஒரு கெப்பாசிட்டர் 25 வோல்ட்டு 1000 CFM கெப்பாசிட்டர் ஒன்று, ஒரு லைட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸு, எல்இடி லைட்டு, 2 பேட்ரி கிளிப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 12 வோல்ட் பேட்டரியோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். சார்ஜ் பண்ண தேவையான சர்க்யூட் டயக்ராம் தான். சர்க்யூட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயரு. அதில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு ஏசி இன்புட் கொடுக்குறோம் நம்ம. இதான் டிரான்ஸ்ஃபார்மரு. பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறோம். அந்த 4 டயோடு இந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம். கேத்தோடு. இது வந்து ஆனோடு சொல்லுவது. இது ஆனோடுன்னு சொல்லுவோம். இது இப்போது டயோட்லேயே காட்டுற மாதிரிங்க. இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கேத்தோடு. என்னென்ன ஃபுல்லாக பிளாக் கலர் பார்த்தீங்களா, அது வந்து ஆனோடு. ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட்டை வச்சு தான் 12 வோல்ட் பேட்டரிக்கு சார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணலாம். வாங்க பண்ணலாம். பாருங்க, கேத்தோடு, ஆனோடு, கேத்தோடு. இந்த டயக்ராம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களே வச்சு பாருங்கள், எப்போ தெரியும். இது வந்து ஆனோடு சொன்னோம், ஆனோடு வச்சுருக்கோம். அந்த மாதிரி இப்போ சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது வந்து கேத்தோடு. அது அந்த மாதிரி இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் இப்போ செய்யலாம். நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது கனெக்ஷன் கொடுத்துடலாம். ப்ளஸ் மைனஸ் அதான் அந்த பார்த்து கனெக்ட் பண்ணோன்னா, இல்லைன்னா டயோடு வந்து போயிடும். பார்த்தாலே தெரியும், இந்த சில்வர் கோட்டிங்காக அந்த கோடுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிளாக் கலர் தான் அதை இந்த முக்கோண மாதிரி இருக்குல்ல, ஆனோடு, அது சொல்லியிருக்கோம். இப்போ அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம அதை கட் பண்ணிக்கலாம்.
கெப்பாசிட்டி இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக பெருசாக இருக்கும், அதுதான் வந்து ப்ளஸ்ஸு. சின்னதாக இருக்கிறது வந்து மைனஸ்ஸு. ப்ளஸ் மைனஸ் வச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி பெருசு வந்து ப்ளஸ்ஸு, சின்னதாக இருக்கிறது வந்து மைனஸ். கனெக்ட் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரை சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரோட சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம். பாசிட்டிவ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணால் இப்போ பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சைடு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாசிட்டிவ் சைடு கனெக்ட் பண்ணிப்போம். பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது முடிஞ்சிச்சிடலாம். நம்ம இப்போ பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம பேட்டரியை சார்ஜ் போட்டுடலாம். சார்ஜ் போட்டு நான் உங்களுக்கு இதே போல் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ சார்ஜ் போட்டாச்சு. பேட்டரி வந்து சார்ஜ் ஏறிட்டு சார்ஜ் ஏறினோன்னு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.